ஹலோ ஆல், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்னோட ஸ்டைலில் நண்டு கிரேவி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இஞ்சி பூண்டாவே ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். கடாயை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். நீங்கள் கரம் மசாலா ஸ்பைசஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லாவே வெந்துடும் தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்ரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்ணோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கல, ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி அலசி கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்குள்ளே அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. நீங்கள் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் வேணும்னா. இல்லைனா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டிங்கன்னா சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆகிடும்.